சார், தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு பெரும்பாலானவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு மூத்த வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் நீங்க அந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு வரவேற்கிறேன். கவர்னர்ன்றவர் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியலை நாட்டில் ஓவராலா இன்சார்ஜா போட்டிருந்தாங்க. நாடு சுதந்திரம் பெற்ற அப்புறமா கான்ஸ்டியூஷன் வரும்போது ஒரு கவர்னர் இஸ் அ மியர் நாமினல் ஃபிகர் அண்ட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு வைஸ் பர்சனை கவர்னராக நியமிக்கிறது யூஸ்வலாக இது. பட் இன்னைக்கு சூழ்நிலையில் கவர்னர்ஸ் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் சுப்ரீம் கோர்ட் கவர்னர்ஸ்க்கு வலியுறுத்தி சொல்கிறது என்னன்னா, யுவர் ரோல் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரோல். கான்ஸ்டியூஷனல் ரோல் ப்ளே பண்ணுங்க, கான்ஸ்டியூஷன் படி நீங்க நடந்துக்கிறன்னா நாங்க தலையிட வேண்டி இருக்கோன்றது தான் இந்த தீர்ப்பு. தமிழ்நாடு கவர்னர் ஒரு அரசியல்வாதி போல நடந்துக்கிறார், நீங்கள் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்றதானே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிற அந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அரசியல் ரீதியாக நடந்துக்கிறார்ன்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க. கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்றீங்க, ஆர்டிகல் 200 படி ஒரு கவர்னர் ஒரு பில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ணா 3 கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் ஓப்பன். ஒன்று, அவர் ஒப்புதல் அளிக்கலாம். ரெண்டாவது, அவர் ஒப்புதல் வித்ஹோல்ட் பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம். மூணாவது, பிரசிடென்ட்டுடைய கன்சிடரேஷனுக்காக அவர் ரெஃபர் பண்ணலாம். அவர் நிறுத்தி வச்சு செவரல் மந்த்ஸ் அப்படியே நிறுத்தி வைக்கிறது எந்த விதமான நியாயமும் இல்லை. அல்டிமேட்டா வீட்டோ பவர் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, வாட் கேனாட் பி டன் டைரக்ட்லி யூ ஆர் ட்ரைங் டு டூ இன்டைரக்ட்லி பை ரெஃப்யூசிங் அசெட் விச் இஸ் நாட் பெர்மிசிபிள் அண்டர் ஆர்டிகல் 200 தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஸ்பெஷாலிட்டி இருக்கு மற்ற தீர்ப்பை கம்பேர் பண்ணா. ஒன்று டைம் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டினரியா பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணா 1 மாசத்துக்குள்ள ரெஃபர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வித்ஹோல்ட் பண்ணா அசென்ட் 1 மந்த்க்குள்ள பண்ணணும். இஃப் யூ ஆர் சென்டிங் இட் ஃபார் ரீகன்சிடரேஷன் தென் 3 months. ரீகன்சிடரேஷனுக்கு அப்புறம் திரும்பி வந்ததுன்னா 1 மந்த்க்குள்ள பண்ணணும் அப்படின்னு கிளியர் டைம் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனரலா கான்ஸ்டியூஷன்ல ப்ரொவிசோல ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அவங்க கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணி இந்த காலம் கொடுத்துருக்காங்க, பீரியட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் நினைக்கிறேன். இந்தியன் லால ப்ராப்பரா டைம் லிமிட் ஃபார் எக்ஸசைசிங் பவர்ஸ் டைம் லிமிட்ஸ் கொடுக்கறது இல்லை. வேற சிட்டிசன்ஸ் ஏதாவது பண்ணா டைம் லிமிட்ஸ் கொடுக்காங்க. லா ஆஃப் லிமிடேஷன் அப்ளைஸ். ஸோ இட்ஸ் அ வெரி வெல்கம் மூவ் அக்கார்டிங் டு மீ. Second important thing is, for the first time in judicial history, Supreme Court has said, since you have slept over the 10 bills for a very long period, far beyond what is permissible under the Constitution, there's a deemed assent. Article 142 of the Constitution, the Supreme Court has special powers. In rarest of rare cases, where the needs of justice are required, Supreme Court can go above statutory law also. ஒரு law violate பண்ணி கூட அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அவங்க கொடுக்கலாம். அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ தட் இஸ் த அல்டிமேட் லா பைண்டிங் ஆன் ஆல் அத்தாரிட்டிஸ் அண்டர் ஆர்டிகல் 141 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ ஏற்கனவே 10 மசோதாக்கள் தமிழ்நாடு ஆளுநர் இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு, அது இன்னும் கடப்புல இருக்கு. ஸோ அதை நாங்களே ஒப்புதல் வழங்குறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறாங்க. அது சட்டம் ஆயிடுச்சா? அது மாநில அரசு கொண்டு வந்த அந்த மசோதாக்கள் உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்ததுனால அது சட்டம் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சட்டம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஆர்டிகல் 142 பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி இது தேர்ஸ் எ டீம்ட் அசென்ட். அப்படி இந்த டைம்ல நீங்க அசென்ட் கொடுக்காததுனால அது டீம்ட் அசென்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அது சட்டம். ஆனா இந்த தீர்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டா, இந்த கான்செப்ட் ஆஃப் டீம்ட் அசென்ட் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தீஸ் பில்ஸ். தேர் நோ டீம்ட் அசென்ட். பட் அந்த டைம் லிமிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் கவர்னர்ஸ் இன் த ஸ்டேட்ஸ், இன் ஆல் ஸ்டேட்ஸ் டு ஃபாலோ. ஸோ தமிழ்நாடு கவர்னருடைய இந்த செயல்பாடு குறித்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த தீர்ப்பு மற்ற மாநிலங்களுடைய கவர்னர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இனிமேல் ஒரு மாநில அரசு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி அதை கவர்னர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பும் போது காலதாமதப்படுத்தாமல் அந்த மாநில கவர்னர்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இந்த தீர்ப்புல கொடுத்த டைம் லிமிட்
எல்லா கவர்னர்ஸும் ஃபாலோ பண்ணணும். அது எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அவங்க வந்து கடைபிடிக்கலைன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு டைரக்ஷன் வாங்கலாம். ஹைகோர்ட்டே போய் டைரக்ஷன் வாங்கலாம். மாநில அரசு ஒரு ஒப்புதலுக்கு வழங்குற அந்த மசோதாவிற்கு நாங்க ஒப்புதல் வழங்கலைன்னா சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தி விடும், அதனால உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பயத்துடன் ஆளுநர்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் ஜனநாயகம் மட்டும், ஃபெடரலிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் நான் கருதுறேன். பல்வேறு காலகட்டங்கள்ல கவர்னர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் பல முறை வந்து அதிருப்தியை தெரிவித்திருந்தாலும் இது போன்ற ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியதில்லை. ஏன் இந்த வழக்குல மட்டும் நீதிபதிகள் இவ்வாறான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு காட்டமான அதிருப்திகரமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க? அதாவது ஜெனரலா ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ரோல்ஸ்ல அவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க முடிஞ்சவர்களும். பட் அதுவே ஒரு ட்ரெண்ட் ஆகி அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அஃபெக்ட் பண்ணுது, கான்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னும் போது சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபோர்ஸ்ட் டு ஆக்ட் லைக் திஸ் பியாண்ட் நார்மல்சி. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் வந்து பியாண்ட் நார்மல்சி நடந்துக்கிட்டாங்கன்னா, இஃப் தே வயலேட் கான்ஸ்டியூஷன் இன் சச் அ பிரேசன் மேனர், வேற வழி கிடையாம Supreme Court is interfering. It's a welcome move, and that is judiciary's role. Judiciary's constitutional governance in a democracy, independence of judiciary, and judiciary's rebuke to the executive, or at least an admonition to the executive that you should function within the limits of the constitution is permissible, and that is the role the judiciary plays. So Supreme Court forced to react இல்ல ஆக்ட் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி அரசியல் சாசனத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை, அதற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் அர்த்தம். அது கரெக்ட் தான். அவர் வந்து கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணியிருக்காரு. ஆர்டிகல் 200 கொடுத்த பவர்ஸ் மீறி இருக்காருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் அவர் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் நோக்கத்தோட பண்றாரான்றது கோர்ட் வந்து எக்ஸாமின் பண்ணல, எக்ஸாமினும் பண்ண தேவையில்லை. ஒரு ஆளுநர் இது போன்று செயல்படக்கூடாது அப்படின்னு ஏன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தெரியவில்லை? அவர் ஒரு பெரிய ஆபீசரா இருந்திருக்கிறாரு, ஆளுநரா பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் அவருக்கு உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்குகள் எல்லாம் செல்லும் போது தனக்கு எதிராக தீர்ப்பு வரும் எப்படி அப்படின்னு ஆளுநருக்கு தெரியாதா? ஏன் அவர் அந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டு இருந்திருக்கிறார்? அவருடைய உள்நோக்கம், அவருடைய என்ன அவர் மைண்டில் நடக்குதுன்றது லாயரா என்னால் சொல்ல முடியல. பட் அவருக்கு லீகல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, அவருக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணாங்களான்னு தெரியல, இல்லை அவர் அட்வைஸ் பண்ணி அவர் எடுக்கலையான்னு தெரியல. பட் டூ இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், கண்டிப்பாக அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்ணோட்டத்திலையோ இல்லை ஒரு கவர்னர் ஆனப்புறமா கவர்னர் ஆயிடணும், நம்ம ப்ரீவியஸ் ரோல்ஸ் எல்லாம் மறந்துடணும். அது வந்து சில பேர் மறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் மிஸ்டர் ரவியை குறிப்பிட்டு சொல்ல, ஜென்ரலா ஹியூமன் பீங்ஸ் வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தர் வந்து லாயரா வந்து ஜட்ஜ் ஆனா அவர் வந்து அவர் ரோல் வந்து ஜட்ஜின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும், லாயரா நடக்க முடியாது. அது சில பேர் மறந்த